ஹாய் ஆல், உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கான வீடியோ வேணும்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வரும். இந்த வீடியோவில் சிம்பிளாக வீட்டில் இருந்தே ஜம்ப் பண்ணாமல் பண்ணுற ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 10 ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். வார்ம் அப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி முடிக்க போகிறோம். வார்ம் அப் பண்ணலாமா? ஸோ ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். 20 கவுண்ட்ஸ், போத் சைட்ஸ் பண்ணால் ஒரு கவுண்ட்டுன்னு 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கிப்பிங், இதுவும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் எல்போ டு நீ டச். ஸ்க்ரீன்ல பார்த்துக்கோங்க, பொசிஷன் கரெக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. 40 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். முடிச்ச உடனே 20 செகண்ட் ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கு, பண்ணுங்க. உங்க எல்போ நீங்க டச் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஆப்ஸ் நல்லா கிரன்ச் பண்ணி பண்ணுங்க. ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ ரெஸ்ட் டைம். 20 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம்? இதே எனர்ஜியோட மோட்டிவேட்டடா பண்ணுங்க. இன்னும் 9 ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது. ஒர்க் அவுட் நேம் வந்து நீ டிரைவ். பார்த்து அதே மாதிரி பொசிஷன் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சேம் நீ டிரைவ் ஆப்போசிட் சைட்ல பண்ண போறோம். ரெஸ்ட் டைம் 20 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி எந்த சைடு முடிச்சீங்களோ அதுல இருந்து இன்னொரு சைடுக்கு பண்ணுங்க. டூ ஒர்க் அவுட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்குவாட் வித் காஃப் ரைஸ். ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகுது, அதுதான் ஒர்க் அவுட். பார்த்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பொசிஷன் வந்து நல்லா பின்னாடி பம்ப் புஷ் பண்ணி ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு உட்காருங்க. மேல வரும்போது காஃப் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் பேக் டு ஸ்குவாட் பொசிஷன் போகணும். ஒர்க் அவுட் வந்து ஆப்ளிக் கிரன்ச். இதுல பாத்தீங்கன்னா உங்க நீய சைட் வைஸ்ல லிஃப்ட் பண்ணி உங்க எல்போ வச்சு டச் பண்ணணும். ஸ்கிரீன்ல அந்த ஒர்க் அவுட் வருது, பொசிஷன் பார்த்துக்கோங்க. நீ நல்லா சைட்ல லிஃப்ட் பண்ணி எல்போ வச்சு டச் பண்ணுங்க. பொசிஷன் பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் கம்ஃபர்டபுளா பண்ற மாதிரியே ஒர்க் அவுட் தான். கண்டிப்பா டெய்லி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, ஈஸியா வெயிட் லாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்கிரீன்ல வருது, பார்த்து பண்ணுங்க. ஒர்க் அவுட் நேம் மாடிஃபைட் ஜம்பிங் ஜாக்ஸ். ஃபைவ் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சாச்சு, அதாவது ஹாஃப் த ஒர்க் அவுட் ஓவர், இன்னும் 5 தான் இருக்கு. பட் இந்த ஒர்க் அவுட் வந்து 3 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணும். இந்த 10 ஒர்க் அவுட்ஸையும் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் ஒவ்வொரு செட் பண்ணுங்க. கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்போசிட் ஹேண்ட் டு டோ டச். உங்க லெக்ஸை வந்து பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு உங்களோட ஹேண்ட்ஸ் வச்சு டோ டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சிம்பிளான ஹோம் பேஸ்ட் ஒர்க் அவுட் வீடியோஸ் நம்ம இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்க்ரீனில் வருது. ஒர்க் அவுட் நேம் பட் கிக். பொசிஷன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க் அவுட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நல்லா ஸ்வெட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மோட்டிவேஷனோட இன்னும் 2 ஒர்க் அவுட் தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஒர்க் அவுட் நேம் சைட் கிக் வித் பஞ்ச். உங்களால ஹிப் லெவல்ல எவ்வளோ ஹையா கிக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹையா கிக் பண்ணி பஞ்ச் வந்து பவர்ஃபுல்லா ஃபோர்ஸா பண்ணுங்க. ஸோ தட் பாடி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து சைட் டச் வித் நீ லிஃப்ட். ஸ்க்ரீன்ல பொசிஷன் வருது, அதை பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நம்ம 10 ஒர்க் அவுட்ஸும் முடிச்சாச்சு. ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து உங்க டோவை பேக்ல ஹோல்ட் பண்ணி ஹேண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தைஸ்ல ஸ்ட்ரெச் தெரியுற மாதிரி கொஞ்சம் லெக்ஸை பின்னாடி இழுத்து ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா லெக்ஸை வைடா வச்சு கீழே பெண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸ் வந்து முடிஞ்ச அளவு ஃப்ளோர் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட நீஸை ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க, பெண்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. இது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அவுட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றோம். ஒர்க் அவுட் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க, இதை 3 sets ரிப்பீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்ல பார்க்கலாம். See you all. Bye.